நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 643வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. தமிழில் 19 நூல்களை எழுதி குவித்தவர் ஒரு தமிழ் பெண். இலக்கிய உலகிற்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு பெண்மணி என்று கூறலாம். உங்களுக்கு இவரை நான் அறிமுகம் செய்ய தேவையில்லை. பல தடவைகள் நம்முடைய பாமுகம் டிவியில் பல விதமான இலக்கியங்களை தந்திருக்கின்றார். அதனை விட நான் முக்கியமாக 2 விஷயங்களை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். தமிழ், ஆங்கிலம், சிங்களம் போன்ற மொழிகளில் எல்லாம் இவரது படைப்புகள் இப்ப நாங்கள் பார்க்க முடியும் என்பது ஒரு சிறப்பான விடயம். உங்களுக்கு தெரியும், மிக அண்மையில், அதாவது 8ஆம் தேதி ஜூன் மாதம் ஹெரோவில் அகஸ்தியரின் சுவடுகள் என்ற ஒரு நூல் வெளியீடு, அதாவது நாவல் வெளியீடு இடம்பெற்றமை யாவரும் அறிந்த விடயம். அதில் அவருடன் நெருங்கிய இலக்கிய உறவை பேணிய ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியத்தின் பேச்சு முக்கிய பல தகவல்களை தாங்கி வரும் என நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் பல தடங்கல்கள் காரணமாக இடம்பெறவில்லை. இன்று அதனை நிவர்த்தி செய்யும் விதத்தில் அது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இன்று அவர் தன்மையாக எத்தனையோ விடயங்களை நாங்கள் சொல்ல போறாரு என்று எதிர்பார்க்கின்றோம். உண்மையாக முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருக்கும் இவர் அகஸ்தியரின் எழுத்துக்களில் உள்ள சிந்தனைகளை, அவரது அரசியல் பக்கங்கள் குறித்து நாம் அறியாத பல விடயங்கள் இவருக்கு தான் தெரியும். அதை நாங்கள் இன்று வழங்க இருக்கின்றார். வணக்கம். உண்மையாக ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் எல்லோருக்குமே தெரியும். பல படங்கள் கூட நான் சாந்தினிக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். நான் நினைக்கின்றேன் அதனை பவர் பாயிண்ட்ல காட்டக்கூடும். எனக்கு அந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் சற்று தடங்கள் என்றபடியால் முன்பு உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு அழகாக இருக்கின்றீங்க அந்த அந்த நிகழ்ச்சியில். இப்ப நாங்கள் தொடர்ந்து கதைப்போம். வணக்கம் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களே. வணக்கம் நடாமோகன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களிடம் தந்ததுக்கு, அத்துடன் இங்கு என்னுடைய பேச்சை கேட்க வந்திருக்கும் 3 பேருக்கு எனது அன்பான நன்றிகள். நான் இன்று பேசவிருப்பது அகஸ்தியரின் எழுத்துக்களில் சமூக சிந்தனை. ஏனென்றால் முதலில் நான் பார்க்க வேண்டும், என்னுடைய தாயாரும் இங்கு இருக்கின்றார். அவருக்கு முதல் வணக்கம். உங்களை பார்க்கணும் என்று சொல்லி எனது தாயாரையும் உண்மையாக அவ முடியாத நிலைமை அப்படின்னு இருந்து நான் சொன்னேன். இப்படி அன்னம்மா அகஸ்தியர், நவமணி அகஸ்தியர். ஆமாம் ஆமாம், அவரும் இருக்கிறார். அவருக்கும் அவரையும் வரவேற்று எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஆனா முதலில் நான் உங்களை ஒரு சில கேள்வி கேட்கலாம் என்று யோசிக்கிறேன். உங்களுக்கு அகஸ்தியர் என்ற உறவு எப்போது ஆரம்பித்தது? அது எப்படி ஏற்பட்டதுன்றது அன்றைய அந்த சில விடயங்களை கூறிக்கொண்டு நாங்கள் போவது நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எப்படி அவரை நீங்கள் எழுத்துக்களை நான் வாதித்திருப்பேன். லண்டன்ல வந்தப்போதான் வாய்ப்பிருப்பேன். ஆனால் அது லேட் 80s 90s ஆரம்பித்தது. என்னால் இலங்கையில் இருக்கும்போது நான் 70ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு வந்தபடியால் அவர் அந்த காலத்தில் முக்கியமாக மிகவும் போராட்டமான ஒரு நிலையிலான் இருந்தார் அந்த எழுத்துக்களின் காரணங்களால். அவர் பரிசுக்கு வந்த பிறகு, பிரான்சுக்கு வந்த பிறகு என்ன நடந்திருந்தால், அவர்கள் எழுத்துக்கள் மனோர் நடத்தின பத்திரிகையில வந்தது. என்ன பத்திரிகை என்றால் ஓசையில வந்தது. ஏனென்றால் 1983 கலவரத்துக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் வந்தார்கள். அதுல முக்கியமாக அந்த குழு சண்டைகள் வந்தபடியால் நிறைய நெட்வொர்க் இயக்கங்கள் வந்தபடியால் நிறைய இலக்கிய கூட்டங்கள், இலக்கிய புத்தகங்கள் எல்லாம் யூரோப்பெல்லாம் வர தொடங்கி. அந்த இடங்கள்ல முதல் வந்த மனோவாக்க தான் நான் பக்தியெல்லாம் ஆரம்பிச்சேன். அதில் இவர் எழுத தொடங்கிட்டார்.
ஆனால் அவருக்கு அதுக்கு முதலே இவர் இந்த எழுத்துக்களை பற்றி நன்கு கேள்வி அது ஒன்று ரெண்டு வாய்ச்சாலும் என்னென்றால் இவர் எழுதினது 20 புனைப்பெயர்ல 360 360 சிறுகதைகள், 40 சிறு குறுங்கதைகள், 9 நாவல்கள், 10 குறுநாவல்கள், 20க்கு மேல வானொலி நாடகங்கள், 100க்கு மேலான கட்டுரை, அப்படி என்று நிறைய வானொலி நாடகங்கள். இவர் பல துறைகள்லையும் எழுதியிருக்கிறார். அப்ப 360 சிறுகதைகள் எழுதியிருந்தால் இவர் விடாம இவர் சொல்றார், தன்னுடைய ஒரு ஒரு கட்டுரையில சொல்றார் 50 வருடங்கள் எழுதினாங்க. அதாவது 26ஆம் ஆண்டு பிறந்து 97ஆம் ஆண்டு இறக்கிறார். 96ஆம் ஆண்டு 86ஆம் ஆண்டு தான் பாரிஸுக்கு வந்தவர். இல்ல அவர் இறந்தது 95. 69 வயது, அதாவது 50 வருடங்கள். 19 வயதிலிருந்து எழுத ஆரம்பித்தார். இந்த எழுத ஆரம்பித்த காலம் 1945ஆம் ஆண்டா இருக்கலாம். இவர் இவருடைய நாவல்ல மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய நாவல் எரிநெருப்பில் இடைப்பாறை இல்லை. 1968 சிறப்பு பரிசு பெற்ற நாவல். அந்த நாவலை பற்றி சொல்ல அவர் சொல்றார், 1900 ஆண்டிலிருந்து 59 வருடங்கள் யாழ்ப்பாணத்திற்கு சாதி கொடுமையை பற்றி பிரதிபலிக்கிறார். மக்கள் வாழ்க்கை, சமூக மாற்றங்கள், சமூக சிந்தனைகள் பற்றிய நாவல். அது உண்மை. ஏனென்றால் இவர நாவல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சமூக மாற்றங்கள் மட்டுமில்லை, உலக சரித்திரத்தையே பின்னி 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 கதை எழுதியிருக்கார். அவருடைய முதலாவது ஆரம்ப கால கதைகளை பார்த்தா இலங்கையோட ஆரம்பித்தாலும் அப்புறமா அவர் ரஷ்யாவில் என்ன நடந்து எல்லாத்தையும் இளம் தலைமுறைக்கு தெரிகிற அளவுக்கு எழுதியிருக்கிறார். சிம்பிளா அந்த கதையை ஒன்று ஞாயிறு நினைக்கிறேன். அந்த கதை ஸ்டாலின் லெனினை பற்றி எழுதின சுவடுகள் என்ற புத்தகத்திலையும் வந்திருக்கு. 2ஆம் முறையும் போட்டிருக்கிறார் இந்த புத்தகத்துல. அதாவது இந்த புத்தகம் 2007ஆம் ஆண்டாம் வந்திருக்கு. இவர கதைகள்ல நீங்க என்னத்தை பார்க்குறீங்க என்றால், இவர் பிறக்க முதலே இலங்கையில தமிழர் பகுதியில் இருந்த சாதி பிரச்சனை கூர்மையாளர் தொடங்கியது. அதாவது 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் புரட்சி வருகிறது. 1919ஆம் ஆண்டு முதலாம் உலக யுத்தம் முடியுது. அந்த காலகட்டத்துக்கு பிறகு உலகத்துல ஒரு கடந்த 200-300 வருடங்கள் இல்லாத மாற்றங்கள் உடனடியாக. அதாவது அரசியல் மாற்றங்கள், சினிமாவின் வருகை, இலக்கியத்தின் பரிமாணம், அடுத்தது இந்தியாவில் ஆரம்பித்த புதிய சிந்தனை, அதாவது நீதி கட்சிகள் 1924ஆம் ஆண்டு வருவது, அதற்கு சமத்துவ குரல் வருவது இந்தியாவில். அதே நேரம் தொழிலாளர்களுக்கான உரிமைகளுக்கு உலகம் எல்லாமே ஒரு போராட்டம் வருது. இதெல்லாம் 100 years முடிச்சு. அப்போ இவர் முதலில் ஆரம்பிச்சு. இவர் பிறந்ததுல இவரில் எனக்கு இன்னொரு பாசம் என்னென்றால், இவர் இந்த அம்மா பிறந்தவர் 1926ஆம் ஆண்டு. அப்போ 1927ஆம் ஆண்டு காந்தி இந்தியாவுக்கு வந்த உடனே மிகவும் துக்கப்படுறார். அவர் அங்க எல்லாரும் ஓரினம், எல்லாரும் ஒரு குலம் என்று சொல்லி கொண்டு இலங்கைக்கு வந்தால் அந்த சாதி கொடுமையை பற்றி சொல்லிக்கொள்வார். இந்த சாதி கொடுமை எப்படி கூர்மை அடைஞ்சதுன்றால் அது இருந்தது. அப்ப பிரித்தானியர் 1861 நினைக்கிறேன் அந்த செந்தசெடுக்கைக்கு கொத்தடிமைகளாக ஆயிரக்கணக்கான மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்துருக்காங்க. அதில் ஸ்லேவ்ஸ் என்று போட்டிருக்காங்க. தொழிலாளர்களுக்கு கொத்தடிமைகளாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த இதுகளை கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. என்னென்று மாறுது என்றால், கிறிஸ்டியன் எஜுகேஷன் வந்த பிறகு அது மாறுது.
ஆனால் அதுவுக்கும் தடை விதிக்கப்படுது. தடை என்றால் மேல் சாதியரால். அப்போ சில மாற்றங்கள் அரசியல் ரீதியாக அது சரியான விஷயமாக பார்க்கப்படுது. அது பிழை, ஒட்டுமொத்த தமிழரையும் தமிழராக பார்க்கணும் இல்லாமல் அரசியல் ரீதியாக ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்களாக தான் பார்க்கப்படுது. உதாரணமாக பிரித்தானிய பெண்கள் போராடி வாக்குரிமை எடுக்கிறாங்க. 50-50, பெண்களுக்கு 50, ஆண்களுக்கு 50, படித்தவர்கள் வாக்குரிமை. அது 18ஆம் ஆண்டு காலனித்துவ நாடுகளில் எல்லாம் அமுல்படுத்தப்படுகிறது. அப்போ யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு 50%, சிங்களவருக்கு 50%. அப்போ சிங்களவருக்கு கோபம் வருது. இரண்டால் நாங்கள் 12% இல்லை, அவங்க 78%. அவங்களுக்கு 50%, தங்களுக்கு 50%. அதாவது முதலாவது முரண்பாடு வர வந்த ஆரம்பமே அதுதான். அதுக்கு முதல் எங்களோட இலங்கை மகாராணியின் பிரதியாக, பிரித்தானிய அரசின் பிரதியாக இருந்தது சேர் பொன்னம்பலம் ராமநாதன். அந்த அளவுக்கு சிங்கள மக்கள் பேதம் பார்க்கவில்லை. பேதம் பார்க்காம இவர் தான் நீண்ட காலம் பிரித்தானியாவின் பிரதியாக இலங்கையில் இருந்தோர் தமிழர். அப்போ 18ஆம் ஆண்டு வந்தவுடனே 50-50 உடனே அங்கே முரண்பாடு தொடங்கி. அப்போ இந்த கிறிஸ்டியன்ஸ் பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இந்த மக்களையும் எடுக்கிற இதுவரை சென்ற காலேஜில் பேசிவல் என்பவர் இருக்கார். அவர் கிறிஸ்டியன் ஒடுக்கப்பட்ட மக்கள் இடம் கொடுக்கணும்னு சொல்ல அதுக்கெல்லாம் எதிர்ப்பு வருது. அப்ப காந்தி அன்றைய காலகட்டத்துல இப்ப இந்த அரசியல் தத்துவங்கள் எல்லாம் இருந்தது. அப்ப இந்த எப்படி இந்த பகுதியில அந்த மாற்றம் வந்திருந்தால் 1930ஆம் ஆண்டு ஆரம்பத்துல இலங்கையில இடதுசாரி கட்சிகள் வரவில்லை. இடதுசாரி கட்சிகள் என்றால் அது தொழிற்கட்சி, இந்த தொழிலாளர் பார்வையில வரையில்லை. ரஷ்யாவில் வந்த மாதிரியோ மற்ற நாடுகள் மாதிரி எங்கட நாடுகள் படித்தவர்களா இருந்தவர்கள் மத்திய வகுப்பு, மத்திய தர மக்கள். அதாவது என்எம் பெரேரா, பீட்டக்கிரமன் போலாக்கெல்லாம் வந்து ஏன்னா அவங்க சாதி, மதம், தமிழ், சிங்களம் வந்து பாராம ஒட்டுமொத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கும், ஒரே மாதிரி சுமத்து இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களோட தமிழாக்கள் அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முதலாவது சாதி கலவரம் அப்பா வந்து 3வது வருஷத்துலயே ஆரம்பிச்சு 29ஆம் ஆண்டு, 26ஆம் ஆண்டு பார்க்கிறார், 29ஆம் ஆண்டு வருது. அவர் வளர்ந்து கொண்டு வர காலத்துல இனியில் என்ற மாற்றங்கள், இந்த ஊம படங்களாக வந்தெல்லாம் படம் வர தொடங்கியது. இந்தியன் சினிமா 1935 வர தொடங்கியது யாழ்ப்பாணத்துக்கு வரலாறு இருக்கு. அது மாதிரி அரசியல் வருது, காந்தி வருவார், பெரியார் வருவார், நேரு வருவார். அப்படி யாழ்ப்பாணத்துக்கு பெரிய பெரிய இந்திய தலைமைகள் எல்லாம், இந்திய அரசியல்வாதிகள், இந்திய சிந்தனையாளர்கள் எல்லாம் வர்றாங்க. அந்த நேரம் படிப்பும் கூடுது. ஏனென்றால் கிறிஸ்டியன்ஸ் பாதிரிகள் தான் பள்ளிக்கூடம் போட்டது. எப்படி போராடினாலும் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பு. அவர் 40ஆம் ஆண்டுகளில் அந்த நடுப்பதி 30 ஆண்டு நடுப்பதில் தமிழருக்கு சரி சம உரிமை கொடுக்கணும் என்று பிஎஸ்என் நாயக்காவே சொல்ற அளவுக்கு சமத்துவ சிந்தனை இலங்கையில் இருந்து. அப்போ அது மாறி மாறி என்ன மாதிரி வருது என்றால் கூட கூட எங்களுக்கு கட்சியில் ஓணும்னு சொல்லி பிஜி பொன்னம்பலம் எல்லாம் இவை இலங்கையை முதலாவதாக வந்த எலெக்ஷன் 29ஆம் ஆண்டு அவை மாற்றம்னு சொல்லி போட்டாங்க. முதலாவது எலெக்ஷனையே மாற்றி போட்டாங்க 1932. அந்த எலெக்ஷன்ல முதலாவது எலெக்ஷன் ஏர்லி 90s. அப்போ இவ்வளவு கோபம் வரும் பிரித்தானிய. அவங்க வாக்குரிமை என்று கொண்டு வர நாங்கள் அதாவது இன்றைக்கு செய்கிறவையெல்லாம் நினைக்கிறோம் செய்ய மாட்டேங்குது. ஆமாம், நீங்க கூறியது போன்று முதல் ஒரு இதை கூறியிருந்தீர்கள். அவர் 20 புனைப்பெயர்கள் சொல்லி அந்த 33 புனைப்பெயர்கள் இருக்குது. அதுதான் இப்ப ஒரு சிக்கலாக இருக்குது. ஏனென்றா அவர்கள் புனைப்பெயர்படியா இப்ப சில பேர் எனக்கு தெரியாமல் எழுதி என்னபடியா அது தவற மாதிரியே எனக்கு இப்ப படுகிறது. ஏனென்றா சில பேர் எனக்கு பதிவுகள் கூட அழிச்சது இது கூட அப்பாண்ட கதை போல இருக்குண்டா, ஆனா வேறு யாரோ வேறு இந்த கதையில மாத்தி போடுறது.
போட்டெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்து நீங்கள் எதிர்நெருப்பிலிட பாதை இல்லை என்ற அந்த சிறுகதையை பற்றி நாவலை பற்றி கூறியிருந்தீர்கள். முதல் இலங்கையில எழுந்த, அதாவது யாழ்ப்பாண பகுதியில எழுந்த முதல் தலித்துவ நாவல், அதாவது சாதிய பிரச்சனையை வச்சு நாவல் வந்துட்டு காரணமா 40ஆம் ஆண்டுகளிலே புதிய சிந்தனை வரத்தடை. யாழ்ப்பாணத்தில் புதிய சிந்தனை என்பது மிக 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 பரவலாக படித்தவர்களால இடதுசாரிகளால கொண்டு வந்தது. படிப்பு வந்தது, பத்திரிகைகள் வந்தது, பேச்சு மேடைகள் வந்தது. அந்த நேரத்தில் இடதுசாரிகள் கூட்டம் வச்சா காங்கிரஸ் கட்சி கல்லறிகிறது போய். அந்த நேரம் பார்த்தால் கார்த்திகை மாசம் வந்து சேர்றார் இந்து கொள்கை. அதுதான் பெரியான பிரம்மாண்டமான மாற்றத்தை யாழ்ப்பாணத்தை கொண்டு வந்தது. அவர்கள மாணவர்களால் தான் கைலாசபதி கொண்டவர்கள் இருந்திருக்கார். கைலாசபதி அவர்கள் எல்லாம் 50ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு பெருசாக தொடங்கினவர். அவர் எழுதினதெல்லாம் கார்த்திகேசு மாஸ்டர் முற்போக்கு கருத்துக்கள். அப்போ 50ஆம் ஆண்டுகளிலே இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் அதெல்லாம் வர தொடங்கிது லேட் 60s. அப்போ அதுல எல்லாம் இளம்படியும் போறாங்க. அப்போ இவர் எழுதின கதை இந்த ஃபர்ஸ்ட் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி எழுதின நாவல் அந்த அந்த நாவல் தான். அது 59ஆம் ஆண்டு எழுதுறாரு. 59ஆம் ஆண்டு எழுத அன்றைக்கு இருந்த கொடுமையான சொசைட்டி, ஒரு தகப்பன் மகளை கொலை செய்யல, ஒரு கற்பவதிய கழுத்த நடி அந்த கதை வாசிக்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தை அந்த தகப்பன் தாய் பெண் பிள்ளை வருது என்ன மன்னித்து கொள்றேன் மாட்டு கூப்பிட்டு கொலை செய்யலாம். விழுத்தி கொலை செய்யறது தகப்பன் சொந்த தகப்பன் கற்பு விதியது. அந்த அளவுக்கு கௌரவ கொலையை எழுதின முதலாவது மனுஷன். அதாவது அப்ப இருந்த கொடுமைகள், அந்த கொடுமைகள் என்றால் அது மக்களால் பேசப்படலை பெரும்பாலும். அது சரியான விஷயம் தானே. அவளுக்கு என்ன கெட்டவனோட தொடுப்பு, அவனுக்கு என்ன கெட்டவற்றோட தொடுப்பு, அது எங்கெல்லாம் இருந்தபடியா பிரச்சனையா இருந்த அந்த நாவல். அந்த நாவல் அனுப்ப தினகரன் முன்னுரையோட போட மாட்டேன்னு சொல்லி. அப்போ அதுதான் அந்த அவரை ஒரு முன்னுக்கு கொண்டு வந்தது. ஏன்னா அந்த 60ஆம் ஆண்டுகள்ல பெரிய போராட்டங்கள் நடக்குது. இவர் சொல்றார் இந்த நாவல் தான் யாழ்ப்பாணத்துல சாதிக்கு எதிரான குரலை உண்டாக்குறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றார். ஆனால் அதே நேரம் அங்க நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் நடந்தது, கூட்டங்கள்லாம் நடந்தது. அப்போ 68ஆம் ஆண்டு அதுக்கு பரிசு கிடைக்குங்க நாவலுக்கு. அந்த நாவலுக்கு பரிசு கிடைக்குது. அதை பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கள் தான் கூட. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் 68ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல சங்கான கலவரம் எல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த கோயில் உட்பிரவேசம் மாவட்டபுரம் கோயிலுக்கு போற அந்த எல்லாம் நடந்தது. அப்போ இது எல்லாத்தையும் எழுதினவர் சமூக கண்ணத்தோட சமூக சிந்தனையில் நான் சொல்லிக்க சாதியம் மட்டும் எழுத இல்லை. அவர் கிறிஸ்டியன் உபதேசியார் தான் எழுதுறார். உபதேசிகள் அந்த சைல்டு அபியூஸ் செய்யறதை பற்றி அது வாசிக்க அருவருப்பா இருக்கும். அந்த உபதேசியார் அந்த ஒரு பொம்பளை பிள்ளைய அது படிக்கணும் இது படிக்கணும் சொல்லி இந்த மாதிரி அபியூஸ் பண்றாருன்னு சொல்றாரு. அப்போ அவர் தைரியமா எழுதியிருக்கிறார். இல்லை அவர் ஒரு கிருஷ்ணா இருந்து கொண்டு அபியூஸை பற்றி எழுதியிருப்பார், சைல்டு அபியூஸை பற்றி எழுதியிருப்பார். அப்போ அந்த சமுதாயம் மாற 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 அந்த நடக்கிற விஷயங்களை எல்லாம் அவர் பதிவு செய்திருப்பார். இந்த இவர கதைகள் இருக்கிற சரித்திரங்கள், வாழ்க்கை மாற்றங்கள், முக்கியமாக அந்த அவர் மண் வாசனை கலந்த தமிழ் நடை, அது இப்போ யாரும் எழுதுவதில்லை. அடுத்தது இவர் ஒரிஜினல் இவர் மாதிரி ஒரு எழுத மாட்டேன் மக்கள் மற்ற சிலர் கதையை பாட்டுன்னு இன்னாற்ற கதையை வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த வசனங்கள் இருக்கு. அப்படி இல்லை, அகத்தியற்ற கதை வாய்ச்சால் அகத்தியற்ற நடை என்றது வித்தியாசமாக தான் இருக்கு. அந்த அந்த எரிநெறிப்பு இடபாதையில் என்ற நாவல் வாசித்தா இந்த சொசைட்டில இருந்து வந்த நாங்களா இளம் தலைமுறைக்கு யோசிப்போம். அந்த அளவு கொடுமையா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அவர் நிறைய விஷயங்களை பற்றி இருந்தார். இந்த போராட்டம் வந்த காலத்துல
யாழ்ப்பாணத்துல பிரச்சனை வருது, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். அப்ப அந்த காலத்துல யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பெறக்கூடாதுன்னு சொன்னதை பற்றியெல்லாம் எழுதுறாரு. ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் சொல்லி நம் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் பெறக்கூடாது, ஏன்னா இளந்தலைமுறை கெட்டு போகும் என்ற மாதிரி தான். அதாவது கண்டவன் எல்லாம் வந்துடுவான் என்ற மாதிரி. ஒரு காலத்துல யூனிவர்சிட்டிக்கு போறோம்னா மத்தியதர வர்க்க மக்கள், பணக்கார ஆட்கள் மட்டும் யாழ்ப்பாணத்துக்கு கொழும்புக்கும் பெருதமையாக்கும் வருது. இது அங்கிருந்து எல்லாரும் போகிறது. அங்க என்ன நடக்குது என்றால் 70s 70ஆம் ஆண்டுகள்ல யூனிவர்சிட்டி வரையிறது போராட்டம் தொடங்குது. 80ஆம் ஆண்டுகள்ல பின்ன ஆர்மி பொம் பண்ண வருது. அதோட பொம்பளை பிள்ளை எவளுக்கும் தாயாக என்று இருந்த கதையை நான் சொல்றேன். தந்த மகன் அவ விதவை, 2 பிள்ளைகளை வச்சு, 2 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சு கஷ்டப்படுத்தி ஒரு தாய்மை இந்த தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா வளர்க்கிறான். மகன் ஒரு படத்தை வச்சிருக்கிறான். அந்த 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 துக்கத்தை அந்த மனசு ஐயோ படிக்காம ஒரு படம் எங்கெல்லாம் பார்க்குது என்று பார்த்தால் ஒரு பார்த்தா ஜாஃப்னா யூனிவர்சிட்டி பொம் பண்றாங்க என்று பார்த்தா அங்க பார்த்தா அந்த வச்சிருந்த படத்துல இந்த பொம்பளை பிள்ளை புலியில இருந்த அந்த இயக்கத்துல இருந்துச்சு. அதை தேடி வந்தவங்க தான் நான் கூப்பிட்டேன். அந்த தாய் தந்த மகனவோ பார்க்காது என்று யோசிச்சு கொண்டிருந்தாரு. தாங்க முடியாம தவிக்கா. தான் எவளுக்கும் தாயாக, அதாவது அங்க எந்த பிள்ளை இல்லாம மற்ற பிள்ளைகளையும் தாய்மையாக பார்க்கும் தாய்மையை பற்றி விளக்கம் அருமையான கதையாக இருக்கிறார். இப்படி இந்த கதைகளை பற்றி மட்டும் என்னென்ன சமூக சிந்தனை என்று சொல்லிக்கொண்டு போனால் அந்த சமூக மாற்றம் 80ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு வந்த ஆக்களோட கதையை பற்றி ஒன்று சொல்றார். அங்க இருக்க அகதியா இங்க வந்த அகதியா இருந்ததுலேயே ஒரு சந்தோஷம், அதாவது ஒன்று ஃப்ரீடம் இருக்கு, ஒருவரும் சாகாட்ட மாட்டாங்க. அடுத்தது நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. நான் வேலை செய்யலாமா இல்லையா, வேலையை விட்டுட்டு சோமா செலுத்தலாமா, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வேர்டெல்லாம் அப்பாண்ட கதை வாசிக்க போதெல்லாம் எனக்கு விளங்கிச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்தபடி எங்களை பற்றியெல்லாம் இருக்கிறார். இப்போ அகத்தியற்ற கதைன்னு பார்த்துட்டு அகத்தியர் கதை மட்டும் எழுதினாரா, சரித்திரம் எழுதினாரா, அந்த காலத்தில் நடந்த வாழ்க்கை பேச்சு எழுதினாரா, அரசியல் எழுதினாரா என்று பார்த்தால் அவர் இலக்கிய தொண்டு மாதிரி, அதாவது சிறுகதை, நெடுங்கதை, நாவல்கள், வானொலி நாடகங்கள், நாட்டுப்புத்து, சங்கீதம் அத்தனையில் இருந்த மாதிரி அவற்றை கதைகள்லாம் அவ்வளோ வருகிறது. அப்போ இவ்வளவு திறமை உள்ளாக ஒரு எழுத்தாளர் இருந்தது இலங்கையின் அருமை. இலங்கையில் இருந்த எழுத்தாளர்கள் அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச இடதுசாரி எழுத்தாளர்கள் பெரும்பாலும் யூனிவர்சிட்டி போனதுதான் இருக்கு. யூனிவர்சிட்டி போட்டு வந்தே இருந்தது. அப்போ அவையும் வேலையை வச்சுக்கொண்டு இது ஒரு வேலையாக இருந்துட்டு வருவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, இவர் அளவுக்கு நிறைய இல்லை. இவர் தந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கு இந்த மனுஷன். அவங்களோட அம்மா பேச இல்லையான்னு தான் யோசிச்சு எழுதி கொண்டிருக்கிறாரு. 360 ஷார்ட் ஸ்டோரி எழுதுகின்ற இவ்வளவு காலம் எடுத்து நான் எழுத்தாளி. நான் 110 சிறுகதையெல்லாம் இது கிடைக்கும். இவர் 360, அதுக்கு 40, அதாவது 400 ஷார்ட் ஸ்டோரி சிறுகதைகள் மட்டும் 400 ரெண்டா பாருங்க. 50 வருஷம் என்றால் 400 என்றால் ஒரு 10 எத்தனை. ஆனால் அந்த காலகட்டத்துல இப்பத்தை போல தொழில்நுட்ப வசதியோ இல்லாட்டா நூலாக்குற வசதிகளோ அதை பதிவு செய்யற அதோட இவருக்கு ரிஜெக்ஷன் நிறைய வந்திருக்கு. அதாவது வெறுப்பு வந்திருக்கு. வெறுப்பு வந்தது ஒரு விதம் திருப்தி என்றது வேற. என்னன்னா வாய்ப்புதான் வெறுப்பாங்க எழுத்தாளர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி பெருந்தன்மை வராது. என்ன சொல்றது, அப்படி சொல்ல என்னை வெறுத்தவர்களும் என்னை வாசித்தார்கள். அவர் சொல்றார், நான் பத்திரிகை எழுதவில்லை, பத்திரிகை எழுதுகிறேன், பத்திரிகைக்காக எழுதவில்லை. அதாவது இந்த பத்திரிகைக்கு இப்படித்தான் எழுதுவோம் ஒரு கோமிலா இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி அவர் நயத்தா எழுதுவர் என்று இருந்திருக்கிறார் முழுக்க. நான் பத்திரிகைக்கு எழுதுகிறேன், பத்திரிகையாக எழுதவில்லை. அந்த புரிஞ்சு வளர்க்க வந்திருக்கிறார்.
அடுத்தது சமுதாய மாற்றத்துக்கு எழுத்து முக்கியம் என்று ஒரு ஆயுதமாக இருக்கும் என்பது அந்த ஒரு ஸ்லோகன் அந்த புத்தகத்தில் இருக்கு. சமூக மாற்றத்துக்கு எழுத்து ஒரு மானுட விடுதலைக்கு எழுத்து ஒரு ஆயுதம் எடுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சீரிய ஒரு புனித ஒரு அற்புத சிந்தனைகளோட எழுதிக்க அந்த எழுத்துகளுக்கு வலிமை இருக்கு. இப்ப எவ்வளவு காலத்துக்கு பிறகு நான் அந்த புத்தகங்களை வாசிக்கிறேன், எவ்வளவு காலத்துக்கு பிறகு வாசிக்க பிறகு அந்த சரித்திரம் அப்படியே வருது. இப்படி இருந்த சொசைட்டியா நாங்க பார்க்கிறோம். அப்ப இவற்ற கதைகளை வாசிக்கிறது இளம் தலைமுறைக்கு மிக தேவையான விஷயம். இப்ப எனக்கு என்ன துக்கம் என்றால் உங்கள் இளம் தலைமுறைகள் எழுத்துக்களை வாசிக்காம விட்டுச்சுன்னா பெரும்பாலும் அதை தேடி தேடி வாசிக்கிறது இல்லை. என்னட்ட விரட்ட புத்தகம் இருந்தபடியால் அந்த கூட்டத்துக்கு போட்டு நான் 3 வீக்ஸ் இருந்த அந்த புத்தகம் இந்த புத்தகம் தான் படிச்சு 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 ஆய்வு செய்கிறேன். இவர் என்னத்தை விட்டு இருக்கிறார் என்று அவர் ஒன்றை முறை இல்லை. யாழ்ப்பாண சமுதாயத்தில் என்னத்தை எழுதணுமோ எல்லாம் எழுதியிருக்கார். எந்தெந்த ஊருண்ட பெரும்பாலும் வடமராட்சி தமிழ்நாடு தான் இருக்கு. அப்படியெல்லாம் இருக்க இவருக்கு என்ன வந்திருக்குன்னா இவர் வாழ்ந்த காலகட்டம் என்றால் 45ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் நாங்கள் எழுத்துக்குள்ள போயிருக்கேன். 45ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் 2ஆம் உலக யுத்தம் முடியுது. 45ஆம் ஆண்டு 2ஆம் உலக யுத்தம் முடியுது. அதுக்கு பிறகு எங்களுக்கு சுதந்திரம் வருது. சுதந்திரம் வந்த உடனே எங்களோட நாட்டு பிரச்சனை தலையெடுத்து உடனடியாக வந்து அதெல்லாத்தையும் பார்த்து மக்கள் பொருள் துன்பங்களை எல்லாத்தையும் கண்ட கதையில் படிச்சிருக்கேன். அடுத்தது அவர் கூறியது போன்று அவர் எழுத்து இடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் ஒப்சர்வ் பண்ணியிருக்கார். ஆமாம், நீங்க கூறுவது போன்று அவர் கூடுதலாக யாழ்ப்பாணத்திலே இருந்தது. ஆரம்ப காலத்துல நீங்கள் அந்த சாதிய பிரச்சனைகள் அந்த வேளையில இருந்திருக்கிற அது பிறகு அவர் உத்தியோகம் முகமாக கொழும்பு, கண்டி, மெட்டது பிற இடங்கள்ல வாழ்ந்த அனுபவம் அவருக்கு இருக்குது. அந்த வேளையில அவர் கூடுதலாக மற்ற இனங்களோட சிங்கள மக்களோடு பழகி இருக்கிறார். கூட நான் சென்று இருக்கிறேன் அந்த வீடுகளுக்கெல்லாம். அதே வேளை கண்டியில இருக்கலாம் இருக்கிறேன். ஏனென்றா அவர் வேணுனத ஒரு இராணுவத்துல வேலை செய்தவர். அப்ப அங்க வந்து சிங்கள பையன்கள் தான் வேலை செய்வார்கள். ஆனா கண்டியில நான் போய் அதிகமாக போவது உண்டு. தான் தலைவக்கலையில இருந்து கொண்டு பக்கத்துல கண்டிக்கு கிட்டத்தானே நான் போகும்பொழுது அந்த கண்டியில ஆமிகரன் டேர்ன் பண்ணுவேன். அப்ப அந்த பையன் போகக்கூடாதுன்னு சொல்லி மாதிரி திரும்பி போய் அப்படியான ஒரு பாதுகாப்பாக தண்டுவார். அதை விட அங்குள்ள முஸ்லிம் மக்களோட கூடுதலாக பழகினவர். அதை விட தோட்ட தொழிலாளர் மக்கள் அவர்களை எதுவும் பார்க்க மாட்டார். அங்க போய் சாப்பிடுவார், எல்லாம் செய்வார். அந்த அவர்களோட சேர்ந்து விளையாடி சேர்ந்து எல்லாமே உறவாடினபடியா இவர்ல கூட அன்பு. நாங்கள் 2001ஆம் ஆண்டு அவர் சேர்த்த அவருடைய பிரிவின் பின்னர் நாங்கள் கண்டி மக்கள் ஒன்றியமும் மற்றது தினகரன் பத்திரிகையும் அவருக்கு ஒரு சிறுகதை போட்டியை வைத்து நாங்கள் அங்கு சென்ற வேளை ஒரு முஸ்லீம் பொம்பளை, அதாவது அந்த பொம்பளை வந்து இப்படி என்னுடைய தந்தை உடனே நாங்கள் கண்டி அந்த மார்க்கெட்டுகளை சந்திச்ச பொழுது உடனே அழத் தொடங்கிட்டார். அவ்வளத்துல அவர் உணவுகள் கொண்டு அடுத்த குடும்பம் ஏழ குடும்பம்னு சொல்லி உதவிகள் செய்திருக்கிறார். அதுதான் அந்த இது. நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்ற அவரே ஒரு அகஸ்தியர் என்றது ஒரு எழுத்தாளர், அது எழுத்து மாதிரி அவர் வாழ்ந்தவர் என்றதை நான் கூறுவது எனக்கு பெருமை தருகின்றது. திருப்திப்படுத்தவர் எழுத இல்லவர் அப்படியே பதிவு செய்வார். இந்த மக்களோட பழகினபடியா அவர் அந்த கொலோக்கியல், அதாவது அவர்களுடைய பேச்சு வழக்க அழகாக எழுதி அதுல ஒரு முக்கியமானவராக தெரிந்ததை நீங்கள் அதுவும் நான் அறிந்திருக்கின்றேன். நான் ஒரு கூட்டமா இருக்கு, கொஞ்சம் பையன்கள் கதை கொண்டு பார்த்தால் அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கு. இன்னொரு கதையில அவர் கதை கேட்கிறார், அந்த பையன்கள் கதை அப்படியே பதிவு செய்திருக்கிறார். அந்த குடும்பம் அந்த வெளி இடங்கள்ல வாழ்ற ஆட்களுக்கு வர்ற அனுபவங்கள் அவர்கள் கதைகள் இருக்கு. அந்த குறுகிய உலகத்தை பார்க்க அவர சிந்தனை இந்த குறுகிய உலகம் இல்லை. அது இலங்கையில வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல, வெளியில வந்த மக்கள் பத்ரோனை பற்றி, பத்ரோன முகபாவரி, இந்த ஒப்சர்வேஷன்
ஒப்சர்வேஷன்ன்றது ஒரு எழுத்தாளனுக்கு அவ்வளவு முக்கியம் என்றது அவர் எழுத்துக்களை பார்க்க தெரியும். அந்த எழுத்துக்களுக்கு காரணம் அங்க வாழ்ந்தது மட்டுமில்லை, அங்க வாழைக்கு அந்த அரசியல் காரணங்களாக நடந்த மாற்றங்களால மக்கள் நிலை மாறினது, வாழ்க்கை நிலை மாறினது, உலக சரித்திரம் மாறினபடியா இலங்கை அரசியல் மாறினது, எல்லாம் இதுல வருது. அதுல அவர் சொல்றார், இப்ப அந்த பாரதி கண்ட உலகத்தை கொண்டு வர முடியாது, என்னென்னா பணநாயகம் இருக்கிறது, அதுக்காக மக்கள் ஓடி செய்கிறாங்க. இந்த சுயநலம் வந்துட்டது ஒரு காலத்துல. இது எந்த சொசைட்டி எந்த குடும்பம் என்றதுக்காக நான் என்றது முதலாளித்துவம் வந்த உடனே அதான் வர்றது. இந்த பணநாயகம் வர்றதால வர்ற இது இந்த வாழ்க்கை மாற்றம், சிந்தனை மாற்றம், ஒரு சமுதாய மாற்றத்தை பற்றி இந்த கதைகளுக்கு அதை சொல்லி கொண்டு வர்றார். அப்ப நாங்களுக்கு ஆய்வு செய்ய, இளம் தலைமுறை ஆய்வு செய்ய கதையாக வாசி கொண்டு போவதை விட ஒரு சமுதாயத்தின் சரித்திர மாற்றம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றத நான் பார்க்கிறேன். அடுத்து எப்படி நோக்கி இருக்கிறேன், அதுல ஆண் பெண் என்று இல்லாம கதை எழுதுவார். அந்த ஆண் பெண் பாகுபாடு அப்படி இருக்கணும் அடிக்கடி எழுதுவார். இந்த அழகான கருத்தப்பட்டை இதெல்லாம் எழுதுவார். அதுக்குள்ளேயே ஒரு ஒரு அழகான கருத்தப்பட்டைக்குள்ள ஒரு ரசனை இருக்கு. அந்த எனக்கு ஒரு அப்பவே விருப்பம் என்னென்றால் அந்த ஸ்வீட்னஸ், அந்த ஒனஸ்டி அதோட பழகுனை எனக்கு இருந்தது. எழுத்துறதுக்கு ஒனஸ்டி அவற்றை வாழ்க்கை இருந்தது. எங்களோட பழைய கேம் இருந்தது. பொய்மைக்கு புழுக மாட்டேன், நீங்கள் அப்படி செய்வீங்க இப்படி செய்யுங்க. நான் அதான் அவர்களை கண்டு நான் கொஞ்ச நாள் தான் அவரோட பழகிருக்கேன், தான் அவரோட நண்பருக்கேன். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு அருமையான எழுத்தாளர்களை நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கிறது எனக்கு துக்கம். நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கக்கூடிய பேசுங்கள் இல்லை என்றால் எத்தனையோ எழுத்தாளர்களை மறந்து போல அவரையும் மறந்து போயிருக்காங்க. இவர் வாழ்க்கையில செய்த இவ்வளவு தமிழ் கொண்டு சமுதாய கண்ணோட்டத்தை கொண்டு வந்த ஒரு ஆவணங்கள் இது. அது எல்லாத்தையும் நாங்கள் என்னென்று எங்கள் சமுதாயம் எப்படி இருந்தது, அது என்னென்று ஆவணப்படுத்தியிருப்பார், அதுல இருந்து நாங்கள் படித்துக் கொள்வது என்ன என்றதுக்கெல்லாம் செமினா ஒன்றும் இல்லை. இங்கிலாந்துல இருந்தால் பழைய எழுத்தாளர்கள் எடுத்து நாங்கள் செமினா வைக்கிறோம். இப்போ நான் எழுத்தாளர் கூட்டத்தில் இருப்பேன். ஒரு மாதத்துக்கு ஒரு கண்ணான நாங்கள் யார் ஒரு பொம்பளைகளுக்கோ ஒரு ஆம்பளைகளுக்கு உபந்தது இருக்கா அந்த காலத்துல இருந்ததுக்கு அதே மாதிரி சில விஷயங்கள் இன்னும் இருக்கு. பட் எல்லாம் அங்கே கதைக்கலாம். எங்களோட சமுதாயத்துல இல்லாம போயிருக்கு. எங்களோட சமுதாயத்துல நான் இப்ப சொன்ன நான் சினிமா வந்ததால அவர் சினிமாவை திருத்தி எழுதியிருக்கார். என்னென்றால் அதால சிந்தனைகள் குறையுது. அவர்கள் இருந்த காலத்துல எல்லாம் இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்களும் அதுல சென்று வேளியில நடந்த ஒரு இலக்கிய சந்திப்புல என்னுடைய அதாவது அகஸ்தியர் நாளுக்கண்ட ஒரு நாள் இலக்கிய ஆய்வுகள் செய்திருக்கிறீர்கள். அதுல நான் உங்களுடைய படம் நான் பார்த்திருந்தேன். மிக அழகாக இருந்து, அதாவது சுசீந்திரன் நீங்கள் விமர்சனம் செய்தது எரிமலை அந்த புத்தகம் தான். எரிநெருப்பு இடபாதை இல்லை, அதுதான் செய்தேன் நான். அது நடேசபடியோட ஒரு கரெக்டர் வருது, தான் கூட நான் என்றால் அதுதான் தகப்பன். அந்த சாதி என்ற வெறி பாசம் என்னத்தை அழைத்து கொண்டு போகுது. இதுல இந்த படம் இருக்கிறது. ஆனா நான் சாந்தினிக்கு அனுப்பினேன், எனக்கு இந்த பவர் பாயிண்ட்ல எல்லாம் போட தெரியாது. இந்த ஆய்வு நடக்கிறத என்னன்னு தெரியுதோ தெரியல. ஆய்வரங்கம் நாங்கள் இலக்கிய கூட்டம் எல்லாம் செய்தோம் இல்லையா, இதுல இருக்கிறீங்கள். கனப்படம் இருக்கிறது. அதுல 3 படத்திலையும் நீங்கள் 3 பேரும் இருந்து செய்றீங்கள். இது தெரியுமன் தெரியுதா? சுசீந்திரன் இரண்டா போயிட்டு. அப்ப இவர் எழுத்து அவர் எழுதுறார். எழுத்து வந்த போதுதான் நாங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி வந்தது, சாதிகள் இருக்கக்கூடாது, தமிழர் என்று பார்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சி வந்தது. ஆனால் அதை தாண்டி அரசியலும் அங்க இருந்த பாரம்பரிய சிந்தனைகளும் அதை இன்னும் வளர்க்க விட இல்லை என்றத சொல்றாரு. அந்த அவற்றை நாள் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும்.
நிச்சயமாக அவருடைய அரசியல் அந்த எழுத்துக்களை எப்படி என்றாலும் அவர் போட்டுடுவார். அத நாடகங்களோ எழுத்துக்களையும் அவர் போட்டதை வந்து முந்தி முகத்தார் ஜெயசுரட்னம் அவர்கள் கூட ஒரு தீபத்துல நடந்த தீபம் தொலைக்காட்சியில் நடைபெற்ற ஒரு பேட்டியின் போது அதை சொல்லியிருந்தார். தான் ஒரு நாடகத்தை நடத்த பாப்பா அவர் வந்து சிவப்பு பச்சனையின் அந்த கட்சிகளை வேற விதமாக அந்த நாடகத்துல பூத்தினாதால தங்களுக்கு ஆபத்து வந்து தாங்கள் வெளியில போனது என்று சொல்லி அம்மா எழுத்தாளன் என்றது எழுத்தோட மட்டும் இருக்கிற இல்ல, அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு கூட்டங்களுக்கு பேசுறது, செயல்முறைப்படுத்துறது, அதுபோல தயக்கம் இல்லாம நாடகம் நடத்துறதோ அல்லது ஒரு பாட்டாக கவிதையாக எழுதுறதோ தான் ஒரு எழுத்தாளன் செய்கிறது. இல்லை என்றால் 4 பேர் வாசித்து கொண்டு போவது மட்டும் இல்லை, 40 பேர் திரும்பி கொள்ளணும் என்ற விஷயங்களை செய்கிறது தான் எழுத்தாளர். இப்ப நாங்களும் இந்த ஆய்வரங்கம் வச்சதெல்லாம் அன்றைக்கு நீங்க வச்ச கூட்டத்துல வந்தவே 100 பேர் வந்திருக்கலாம், அதுல 50 பேர் கரையிட்டு இருக்கலாம். ஆனால் அதுல 50 பேர்ல நீங்க 5 பேரை மாத்தினாலே ஒரு இலக்கியத்தை எழுதுறதுக்கு ஒரு உந்துதலை உண்டாக்குறீங்க. அதுகளைத்தான் நாங்க தமிழ் சமுதாயம் செய்ய வேணும். ஏன்னா தமிழ் அழிஞ்சு போகும் ஒன்று, தமிழ் எழுதாட்டா தமிழ் அழிஞ்சு போகும். அடுத்தது இப்படி சிந்தனைகளை கொண்டு வரையலாம். நாங்க இங்கிலாந்துல வாழ்றோம், 40 நாடுகள்ல வாழ்றோம். 40 நாடுகள்ல அந்த ஆவணங்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு ஒரு சிறுகதை போட்டி இல்லை. நேரம் எங்களுக்கு நேரம் சிறிது நேரம் தான் இருக்கிறபடியா நாங்கள் நேர்களையும் இணைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் செல்லலாம். இவர் இந்த புத்தகத்துக்கு நான் சொல்ல வேண்டியது மானுட தரிசனங்கள் ஒரு அந்த புத்தகம் எனக்கு மிக பிடிச்சது. அதை முழுக்க விமர்சனம் செய்யணும் ஒரு நாளைக்கு. அதுல டானியலுக்கு 5-6 பேருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிற முதலாவதாக சொன்னது டானியல். எனக்கு மிக சந்தோஷம். ஏனென்றால் இந்தியாவில தலித் இலக்கியம் என்று தமிழ்ல வருவதற்கு டானியல் எழுத்துக்கள் முன்னோடியாக இருந்தார். ஏண்டா அங்க தங்கட சாதியம் மட்டும்தான் எழுதுவாங்க. இலங்கையில அப்படி இல்லை. இலங்கையில முற்போக்குள்ள ஆக்களை எல்லாம் எழுந்தவங்க, அவங்க அந்த சாதி இல்லை. உதாரணமாக கணேசலிங்கம் எல்லாம் எழுதி சமுதாயத்தை பார்த்து அவை முன் வந்து தைரியத்தோடு எழுதினாங்க. இந்தியாவில தனிப்பட்ட கதை எழுதினாங்க. அடையாறுல வந்து தகவல் காட்டிருந்தாங்க மாதிரி கதைகள்லாம் நாங்க சின்ன வயதுல படிச்சினாங்க. அந்த காலகட்டத்தில் எங்கடாக்கள் இந்த சமுதாய மாவோடு எழுதினாங்க. அதுல முன்னுக்கு நின்றவர் அகத்தியர். அது டானியல், கணேசலிங்கம், அப்படி பொன்னையன், அப்படி ஒரு கிரௌட் இருக்கு. இந்த சினைது இதுல இந்த சினைதர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவ இவங்க எல்லாம் எழுதுனது இதெல்லாம் எங்கட பொக்கிஷன்மா. எனிவே ஆமாம், இந்த 2 கணக்க உறவுகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூற விரும்புவார்கள். அந்நிய சுவடுகள் பற்றிய வெளியீடுதான் அன்றைக்கு இடம்பெற்றது. அந்த சுவடுகள் கூட அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சுவடுகள் நாவல் தான். ஏனென்றால் பாரிஸில் தாயகம் என்ற பத்திரிகையில் வந்த பொழுது அதுவும் ஒரு அச்சுறுத்தல். இத போல என்ன மாதிரி என்று உங்களுக்கு விளங்கும். பாரிஸில் எப்படி வெறும் போலுகள் அதுல வந்து நாளைக்கு அவர்கள் உயிரோட தான் கேட்பார்கள். நீங்கள் எழுத போறீங்களா இல்லாட்டா உயிரோட இருக்க போறீங்களான்ற ஒரு கேள்விதான் வரும். அதனால அவர்கள் வந்துட்டுது. நீங்க 80ல சொல்றீங்க, சாக்காட்டம் சொல்ல கண்ட மாட்டேன். அதாவது நான் யோசிச்சேன்டா ஒரு வெளிநாடு பிரான்ஸ் என்ற ஒரு நாகரிகமான சமத்துவத்தை பேணுகின்ற ஒரு நாட்டுல கூட ஒரு சுதந்திரமாக எழுத முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கின்றது என்றதை நான் அப்போதான் உணர்ந்தேன். எந்த உங்களுக்கு தெரியும், சகோதரத்துவம், சமத்துவம், இகாலித்தே, ஃப்ராட்டர்னிட்டே என்று சொல்லி சொல்லுவார்கள். 3 சத்துவம் இருக்கிறது பிரான்ஸ்ல இருக்கிறவர்களுக்கு. அதுதான் அந்த நாட்டில இருந்தா நாங்கள் அதனை பின்பற்ற வேணும். நாங்கள் வெளிநாட்டுல வந்து இருந்தாலும் அதையும் நாங்கள் 70களிலேயே நான் சீரழிச்சதுல எழுத என்னை பத்தி எவ்வளவு தூரம் எழுதுனாங்க. எங்களை சங்கட விலை குறைஞ்சு போயிருந்தோம். லண்டன் மாப்பிள்ளைக்கெல்லாம் சரியான விலை இல்லை. என்ன ஒருவன் விலைப்படுகிறான் என்றால் அவனுக்கு உங்களுக்கு அங்க போனோம் பிடிச்சிட்டு கல்யாணம் ஏன்னா அவன் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக செய்ய வேண்டி கிடக்குது. ஏன்னா அந்த சுத்தத்தை பற்றி தான் எழுதுனான். ஒருவன் விலைப்படுகிறான். கடவுளே எனக்கு செய்ய எனக்கு ஒன்றும் செய்ய இல்லையா,
கண்டபாட்டுக்கு எழுதி அது செய்து இது செய்து இந்த மச்சாங்க போய் அவங்களோட கண்டுபிடிச்சி இதெல்லாம் தேவைதானா? நான் வேண்டாம், எனக்கு இந்த எழுத்தே வேண்டாம் என்று சொன்னார். இல்லை இல்லை, நீங்கள் சரியென்று பார்த்து எழுதி கூறியிருந்தீர்கள். எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் நாங்கள் உறவுகளையும் நினைத்து ஏதாவது நாங்கள் அவர்கள் கூட அவர்கள் சில கேள்விகளை கேட்பார்கள். உங்களுக்கு கூட தெரியும் என்றபடியால் அவரோட கூட காலம் பழகி இருக்கிறீர்கள். அதாவது இலக்கிய வடிவத்தில் அந்த விதத்துல நீங்கள் அவர்களுக்கு கூறுவீர்கள் என்று நம்பி ஏதாவது கருத்து கூற இருக்கின்றீர்களா யாராவது? வணக்கம் வணக்கம், நான் இரா விஜயகரி வலிக்கிறேன். வணக்கம். மிக அழகான ஒரு உரையாடலை, மிக அழகான ஒரு பேராமுனை எப்படி போராட்டத்துக்குள் இணைந்தது, எப்படி சமூக மாற்றங்கள், அந்த சமூக மாற்றங்கள் எப்படி அந்த காலத்தில் எழுத்தாளர்களால் பதியப்பட்டது, அது அகஸ்தியருடைய கையில் எப்படி வாழ்வியலாக சிறுகதைகளாக நாவலாக உருப்பெற்றது என்பதும். ஆனால் அதை விட இன்னமும் ஒரு மகிழ்வான செய்தி, ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் இருந்து அதனை அழகாக தொகுத்து தந்தது. அந்த ஒவ்வொரு விடயங்களும் அந்த சூழல், அந்த சூழலுக்குள் வாழ்ந்த மக்கள், அதை இவரும் கூட எதிர்கொண்ட பக்கம், அவர் எப்படி அந்த சூழலுக்குள் எப்படி அந்த நேரம், இப்ப நீங்க சொன்னது போல பிரான்ஸ்ல இருந்தோண்டு சகோதரத்துவம் சமத்துவம் என்றார்களே, இவற்றுகள் எல்லாம் எப்படி இவற்றை நாம் எதிர்கொண்டு அவர்களுடைய களமுனைகளை, இது கூட ஒரு களமுனை தான், இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு அவர்கள் அதை எதிர்கொண்டு வந்தார்கள். அதை விட இப்போது எழுத்தாளர்களா இருப்பவர்கள் அல்லது எழுதக்கூடியவர்கள் அதை எப்படி பயன் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய சமூக பதிவுகள் எப்படி மற்றவர்களுக்கு போவதற்கான வழித்துணை உசாத்துணையாக எப்படி அமையும். மற்றது இவையெல்லாம் எடுத்து வாசிக்கும் போது இந்த சூழலுக்குள் இருந்துதானே இந்த சமூகம் இப்படி மாற்றத்தை கண்டது. ஒரு அரசியல் மாற்றம், சமூக மாற்றம், ஏன் எங்களுடைய வரலாற்று பின்னணி கூட இப்போதே அரசியலாயப்பட்டது. அழகா எப்படி எந்தெந்த சூழலுக்குள் எல்லாம் இந்த மக்கள், நீங்க சொன்ன அந்த பிரசங்கியாருடைய பக்கம், ஒரு தகப்பன் கொலை செய்தது, நான் அயல் சமூகம் தான் இவையெல்லாம் சாதிய பின்னணியில் செய்வதாக நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த ஒற்றை சொல்லே எவ்வளவு நிகழ்ந்திருக்கும் போது அந்த ஒற்றை கதை உணர்வுபூர்வமாக வந்தது என்பதை உணரக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே உங்கள் இருவருக்கும் அதை அப்பாவினுடைய நினைவுகளை தொடர்ந்து செய்வதற்கு ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூட அழகா சொன்னார். நீங்கள் இருப்பதனால் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு வாரீங்கள். எத்தனையோ பேர் அந்த நினைவு சுவடுகளை பொறிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை. எனவே உங்களுக்கும் அதை அழகாக, மிக அழகாக, உண்மையிலேயே மனம் நிறைந்த நன்றிகள். ஏனென்றால் அது இந்த ஒற்றை சுவடு கூட இன்னமும் பலருடைய இதயங்களில் பதியும் அந்த நினைவுகளை எடுத்தாலும் அதை அழகாக, மிக அழகாக தொகுத்து தந்த அவரை அழகாக ஒவ்வொரு பக்கங்களாக கொண்டு வந்த விதம் கூட, அவர் ஒரு எழுத்தாளர், அதை சுவைபட மனதோடு பேசுகிறார் என்பது தெரிகிறது. எனவே இருவருக்கும் கூட எழுத்தாளர் அகஸ்தியர் அவருடைய நினைவை எம்மோடு பதிந்தபடி, நிச்சயமாக அந்த எழுத்துக்களுக்கு கனம் பண்ணியபடி இருவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பாமுக தளத்துக்கும் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். இந்த தகப்பன் கொலை செய்யறது மட்டும் இல்லை, நான் நேரடியாக கண்டது, நான் நர்சிங் செய்தனால நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அந்த சந்தான கலவரம் நடத்தி வீடுகளை எரித்து இல்லாத கொடுமை, கோடாலிகளை கொத்தி ஸ்பைன், முதுகெலும்பு கோடாலிகளை கொத்தி அனுப்பியிருந்தாங்கம்மா. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சின்னப்பட்டையார். இது சிங்களவன் செய்தி இல்லை, நாங்கள் எங்கள் ஆக்களுக்கு செய்கிறோம், தமிழர் நகருக்கு செய்கிறது. தாங்க முடியல. என்னுடைய கதைகள் சித்திரத்தில் பண்ண விதி, ரத்தினம் அப்பா, இதெல்லாம் அங்கே நடந்து சாதி சிந்தனைகளை பற்றிய கதைகள் தான் நான் எழுதினது. அப்ப நாங்கள் எங்களுக்கு எதிரி சிங்களவன், எங்களுக்கு எதிரி அவன் சொல்றது, நாங்களே எங்களுக்கு எதிரி, எங்களோட சமுதாயமாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் தமிழர் என்று சிந்திக்காதவரை சமுதாயமாக, நாங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், ஆனால் யுனைடெட் ஸ்ரீலங்கன் தமிழ் என்று தமிழ். வேறு யாராவது உங்களுடைய கருத்து கூற இருக்கிறீங்களா? கூறுங்கள். சர்வா
சர்வா. நான் உண்மையா பேச போனால் எனக்கு இப்ப உங்களை நவஜோதியையும் நடாமோகனையும் தெரிய வேண்டி வரவிட்டிக்குத்தான் அகஸ்தியர் என்றா யாருன்னு தெரியும். முதல் உண்மையா அகஸ்தியர் என்றா தாடியோட இருப்பார், வெள்ளை தாடியோட இருப்பார் அப்படி என்றுதான் யோசிக்கிறது. இப்ப அவருடைய பெருமையை எப்படி அவர் சுயநலம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் சமுதாயத்தின் வாழ்க்கை, நான் உண்மையாக கூற போனா யாழ்ப்பாணம், ஆனா நவஜோதி சொன்னா அவ கண்டி அங்கே எல்லா இடமும் போயிருக்கிறார், எல்லா இடத்தை பற்றியும் தான் சொல்லி இருக்கிறார் என்று அந்த வாழ்க்கையை வெளியால கூறியிருக்கிறார் பயம் இல்லாமல். இப்படி படிக்கும் பொழுதோ நாங்கள் எவ்வளவு எங்களுக்கு தெரிய வேண்டி வருது. நான் உண்மையா பேச போனால் நான் இந்த கதை, சிறுகதை அதுகள் எல்லாம் வாசிக்கிறது குறைவு. ஆங்கிலத்தில் இப்ப உங்களோட புத்தகங்களை வாசிக்க விட்டிக்கு இப்ப என்ன மாதிரி அங்க நடந்தது எங்கட சமுதாயத்துக்கு வெளியிலே அவர் பேசி இருக்கிறார் இல்லையா? இப்படி நடந்தது பொம்பளை பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஸ்ட்ரைட்டாவே பேசி இருக்கிறார். அது நாங்கள் மட்டும் இல்லை, எந்த வயசுல இப்ப வாசிக்கிறது இல்ல, இப்ப எங்களுடைய இளம் சங்கதிகளையும் வாசிப்பதற்கு நாங்கள் தூண்ட வேண்டும். நான் இந்த வயசுல வாசிச்சு எவ்வளவோ ஃபீல் பண்றேன்டா, அப்ப இந்த இளம் வயசுல இந்த மற்ற அந்த இதை இளமாக்களையும் நாங்கள் இதை எப்படி அவர்களுக்கு இதை ஊக்குவிக்க வேணும்ன்றதுதான் எனது இப்ப இதா இருக்குது. ஏண்டா இந்த வயசுல எங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டி வரவிட்டிக்கே இவ்வளவு இதா இருக்கிறோம். எங்களோட மனம் இதுக்கு இருந்தது. நன்றி. ஏனென்றா இத கருத்த பலர் எனக்கு அன்றையும் கூறியிருந்தார்கள். இந்த சுவடுகள் நாவல் கூட ஆங்கிலத்துல அது மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்படி என்றால் எல்லோரும் வாசிப்பார்கள் என்ற ஒரு கருத்து பலர் கூறியிருந்தார்கள். ஏனென்றால் சின்ன ஆக்களுக்கு வாசிக்கணும் போல இருந்ததாம். அங்கு கூறிய விதத்துல நாவல் அந்த இத வாசிக்க வேணும் என்ற ஒரு ஆவல் வந்தது. ஆனா அவர்களுக்கு இந்த மொழிபெயர்ச்சனால அதை விட நவஜோதி நான் ஒன்று கூற வேணும். நீங்கள் இப்ப செய்தது உங்களுடைய குடும்பத்தை ஒன்றுபடுத்திட்டீங்க. இப்ப நீங்க என்ன சொல்லல, நீங்க தான் அகஸ்தியன்ற மகள் உண்டு, ஆனா எங்களுக்கு தெரியும் நவஜோதி தான் அகஸ்தியன்ற மகள் உண்டு. அப்படி குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறது வேலை குறைவான ஆக்கள். உங்களுடைய அம்மாவையும் கொண்டு வந்தீங்க, உங்களோட ஹஸ்பண்டையும் கொண்டு வந்தீங்க, உங்களோட மகனையும் கொண்டு வந்தீங்க என்று உங்களுக்குத்தான் அந்த பெருமையை நான் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த பெருமையை நடாமோகன் தந்திருப்பாரோ ஒன்றும் எனக்கு ஒரு இது ஊக்குவிப்பாரோ வந்திருப்பாரோ என்ன தெரியல. ரெண்டபடியா இட் இஸ் வெரி ரியலி இப்படித்தான் இருக்க வேண்டும். நாங்கள் குடும்பம் வந்துட்டு குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரத்தான் வேணும். அவர் செய்தத நீங்கள் மகளா இருக்கிறபடியா அகஸ்தியர் இப்ப யார் என்று தெரிய வேண்டி வந்திருக்குமென்று நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியாது. நீங்கள் ராஜேஸ்வரி நீங்க சொன்னீங்க நீங்க அந்த குழுவுல இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அகஸ்தியரை பற்றி அந்த குழுவுல ஒரு நாளைக்கு கான்ஃபரன்ஸோ இதோ வச்சிருக்க வேணும் என்றுதான் என்னுடைய இது இல்லையா? அப்படி வைத்திருக்கலாம் இது இல்லையா? அந்த நாள்ல அந்த வேளியில தான் அந்த இலக்கிய இதை ஆய்வோண்ட செய்தார்கள். அதுல ராஜேஸ்வரி பாலா தான் முக்கியமாக இருக்கிறார். 3 பேர். அதான் நான் குறிப்பிட்டிருந்தேன். இளம் சமுதாயத்துக்கு ராஜேஸ்வரி பாலா அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். நான் இப்ப இங்கிலீஷ்ல என்ற நாவல் தமிழ்ல 81ஆம் ஆண்டு நாவல் ஆங்கிலத்துல வருதுமா, வெள்ளக்காரன் சொல்றான் மாஸ்டர் பீசன். ஏனென்றால் எங்களோட சரித்திரம் அவனுக்கு தெரியாது. ஆமா, அடுத்து வேற யாராவது போகும் கொய்யாக்களுக்கும் தெரியும். எங்களிடம் இளம் தலைமுறைக்கு மட்டும் இல்லை. எங்களின் நாங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ், ஸ்ரீலங்கன் தமிழ் has a history. We have literature. நன்றி சர்வா லோகேஸ்வரி. அடுத்து யாராவது? உற்சாகமான வணக்கம். பாமுகாதி வரைக்கும் இணைந்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய மகரந்த சிதறல் தொகுப்பாளர் நவஜோதி ஜோஹரன் அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கின்ற ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய உற்சாகமான வணக்கம். மிக அழகான ஒரு பதிவு. அகஸ்தியர் அவர்களின் எழுத்துக்களில் உள்ள சிந்தனைகளை நாங்களும் மிக ஆழமாய் அறிந்து கொண்டோம். மிக ஆறுதலாகவும் அவருடைய அனுபவங்களை வைத்து அதை எங்களுக்கு பதிவாக தந்த விதம் மிக பொறுமையாக அமைதியாக இருந்து எத்தனை தடவையும் கேட்கக்கூடிய இடத்துல அது ஒரு பதிவாக கிடைத்திருக்கிறது. பெரும் வெற்றி, பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இவர் வந்து அதனை பதிந்து தந்த அந்த பக்கத்திற்கு அதே நேரம் அறிந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி. நவஜோதி அவர்களின் அப்பாவாக அவர்களுடைய அந்த குடும்ப கதை இது தொகுப்பு உங்களுடைய நூல் வெளியீடுன்ற போவே எங்களுக்கு இந்த தகவல் கிடைத்ததும் நான் அகஸ்தியரா அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று போட்டிருக்கிறாரே என்று சொல்லி உடனடியாகவே பாமுக அதிபருக்கு போட்டிருந்தேன். எனக்கு நான் அந்த புது சொல்லா இருந்தது.
அறிய ஆவலா என்று அவர் அதற்கு பதில் போடவில்லை. இன்று இணைந்து கேளுங்கள் என்று எங்களுடைய குழுமத்தில் அதே பக்கம் வந்தப்போ மிக மகிழ்ந்திருந்தேன், இணைந்திருந்தேன். அதே நேரம் வாணியக்காவும் சொல்லியிருந்தார் என்று கேட்டிருந்தீங்கள் தானே, என்று அதற்குரிய பதில் கிடைக்க போகிறது, அண்டி வாரார் என்றதும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்று இவருடன் 2வது தடவையாக இவரை நேரில் பார்த்ததும் இவர் எங்களுடைய பாமுகத்தில் வந்து இந்த பதிவு கிடைத்தது கூட எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்வும் நன்றியும் கூட. மிக்க நன்றி. இதுவரைக்கும் வாழ்த்துக்கள் கூறி அறிந்ததில் மகிழ்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி தர்ஷினி, மிக அழகாக உள்வாங்கி கூறினீர்கள். இதில் வந்து ராஜேஸ்வரி பாலாவையும் ஒரு முக்கிய குறிப்பொன்று சொல்ல வேண்டும். அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனையோடு அவர் ஒரு பெண் எழுத்தாளர்களில் முக்கியமாக திகழ்ந்தபடியா என்னுடைய தந்தையாரையும் இவரையும் கூடுதலாக மிகவும் மதித்து அதை நான் நேராக பார்த்திருக்கின்றேன். அங்க பாரிஸில் வந்து இருந்த போது கூட எங்களோட இருக்கும் பொழுது பல இலக்கியவாதிகளோடு இவரை பற்றிய ஒரு கதைத்து அவர்களோட பேசி உறவாடி இவருடைய எப்படி அதாவது ஒரு இலக்கிய எழுத்தாளர்களை கண்டுபிடித்தார்கள். அதுவும் ஒரு பெண் எழுத்தாளர் என்று மிக மிக மதிப்பு வைத்திருந்ததையும் நான் இந்த வேளையில சொல்ல வேண்டும். நன்றி அவருடைய சிறப்பான உரைக்கு. வேறு யாராவது கருத்து நீங்க சொல். வணக்கம் நவயோதியக்கா. வணக்கம் சாந்தினி. நம்ம நவயோதியக்கா படங்கள்ல காட்டணுமா? நான் உங்களுக்கு அனுப்பினது அந்த நோக்கம் தெரியும் தானே, நீங்க தானே இதுல அவ தொழில்நுட்பத்தில் மிகவும் இயக்குனர் அவருக்கும் போட்டிருந்தீங்களா அல்லது நான் காட்டுறதா? இதுல காட்டுறதா? உங்களுக்கு காட்டின அவர் சந்தோஷப்படுவார் நான் நினைக்கின்றேன். அவரு கடந்த நான் அப்படியே ஒருக்கா காட்டுறேன் உங்களுக்கு. காட்டினீங்களாண்டா? ஓகே, நீங்க தான் இந்த படத்தை பற்றி கதைக்கணும் தெரியுதா படம் இப்பொழுது? இது பெர்லின்ல நடைபெற்ற ராஜேஷக்கா தான் நீங்க சொல்ல வேண்டும். அகஸ்தியர் ஆய்விறங்க ஒரு நாள் முழுதாக இடம்பெற்ற அவருடைய புத்தகங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கட்டுரைகள், எத்தனைய விஷயங்கள் பிரகாசித்தாங்க. நான் இந்த நாவலை பற்றி காட்டினான். அருமையான ஒரு ஆய்வரங்கம். அது மாதிரி நாங்கள் இளம் தலைமுறைக்கு செய்தால் இளம் தலைமுறைகள் படிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஹவு டு ரெஸ்பெக்ட் பீப்புள், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் லிட்ரேச்சர். இந்த லிட்ரேச்சர்ன்றது சும்மா எழுத்தல்ல, ஒரு சமுதாயத்தின் வரலாறு, ஒரு சமுதாயத்தின் சரித்திரம். அந்த காலகட்டத்துல அவர் 45ஆம் ஆண்டுல இருந்து 50 வருஷம் எழுதிருக்கிறார். அந்த எழுத்துக்கள்ல இருந்த என்னென்ன படிக்கிறேன் நாங்கள் அது எல்லாத்தையும் கொண்டு வருவேன். இந்த அகஸ்தியர் ஆவரணத்துல அதுதான் நாங்கள் இது நடந்தது 90s சம்டைம். இது எத்தனையாம் ஆண்டுங்க நடந்தது? 91 அடுத்த படங்களையும் காட்டினீங்களா அதுல இருக்கிற படங்களை? ஆமா, இதுதான் சுசீந்திரன். இவரும் அதுல நடுவுல தாடியோட இருக்கிறவும் அவரும் அந்த அன்றைக்கு இல்ல கலைச்சல நாங்கள் கடைசியில இருக்கிறோம். இதுதான் கலைச்சல். ஓ, இது சுசீந்திரன். இது என் ஃபாதர். ஆமா, எனக்கு மற்றவரை தெரியல. அந்த காலத்துலம்மா இந்த இலக்கியம் பண்றது யூரோப்ல மிக 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 திறமையா இருந்தது. 40 கிட்ட சிறுகதைகள் பத்திரிகைகள் இருந்தது யூரோப் முழுக்க. இளம் தலைமுறை நடத்தினதையும் காட்டுங்க அடுத்த படம். ஆமா, இது சுசீந்திரம். எனக்கு மெத்தவரை தெரியவில்லை. இதுல இதுதான் என்னுடைய ஃபாதர். இது சுசீந்திரன். ஆமாம், இது கலைச்செல்வன். பாரிஸ்ல இருந்து காலமாயிட்டார் கலைச்செல்வன். ஆமா, இவ்வளவு படங்களும் தான். நன்றி நன்றி சாந்தினி, மிக அழகாக. நான் சும்மா அனுப்பி இருந்தேன், தெரியும் தானே உங்களுக்கு. அனுப்பினால் நீங்கள் நானும் நவயோதியக்கா உங்களுடைய அப்பானுடைய நூல்கள் எழுத்துக்கள் பற்றி ராஜேஸ்வரி பாலா அவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்னும் இன்னும் நிறைய பக்கங்கள் இருக்குது என்று தெரியும். ஏன்னா நானும் சில பக்கங்கள் நீங்கள் போடும்போது நாங்கள் பதிவுகள்ல வரும்போது வாசித்திருக்கிறோம். அந்த அன்றைய விழா சிறப்பாக நடைபெற்றதாக உணர்ந்து கொண்டேன். படங்கள் பார்த்த மூலம் அதை அறிந்து கொண்டேன்.
மிக சிறப்பு, நன்றி. இன்னும் இன்னும் இந்த அப்பாவுடைய பக்கங்கள் பதிய வேண்டும். அம்மாவை இன்றைக்கு பார்த்ததுல மகிழ்ச்சியா இருக்கு நவயோதியக்க. அம்மா கதைப்பாண்டால் ஒரு சில வார்த்தைகள் கதைத்தானா நல்லது. நவயோதியக்க கதைப்பவா அம்மா? அவ என்னன்னா நேற்று கொஞ்சம் சுகம் இல்லாம தான் இருந்தேன். நான் இதுல சொல்லி சொன்னேன்னா நேற்று அவ சொல்லலாம தெரியல, கொஞ்சம் இதா இருந்தது. அம்மா நீங்க கேட்பீங்களா? அன்மியூட் பண்ணினா தான் கதை பண்ணிக்கிறேன். அதை மியூட் பண்ணி அவ கதைப்பா தெரியவில்லை. நேற்று கொஞ்சம் விழுந்துட்டா போல. ஓ ஓகே ஓகே. வணக்கம் அம்மா, கதைப்பீங்களா? அம்மா கேக்குதா உங்களுக்கு? அன்மியூட் பண்ணி விடுறீங்களா கேட்கறதுக்கு கதைக்கு? அவ யார் இருந்தார் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களை இன்றைக்கு இதுல பாக்குறது மக சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது. நீங்கள் அப்போது அகத்தியரவர்களுடன் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு சில பதிவுகளை தாங்குவன். நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய அவரோட வாழ்ந்த காலத்தை தாங்குவன். ஒரு சில வார்த்தை தாங்கும். ஏழுவா கதைக்கிறதுக்கு அம்மா? கேட்கல போல. அவருக்கு கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் கேட்காது. கிட்ட போய் கதைங்க அம்மா. வணக்கம் சொல்லுங்க அம்மா. வணக்கம். அவக்கு ஏழாது, 12 படுத்துதான் இருக்கிறவ. விடுங்க விடுங்க. அப்ப கொஞ்சம் செல்ல கடைசி என்ன பாப்போம். எனக்கு அப்பொழுது 14-15 வயது. புத்தி புடிபாடுற வேளை அது ஒரு கால் இருக்கட்டும். புகையில் இருந்து வெளியே தலை நீட்ட பார்த்தேன். பார்த்த இடமெல்லாம் ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறது, அமைகிறது. இல்லை, இதுதான் வாழ்க்கையில் நிம்மதியா என்று கூடவே ஒரு கேள்வியையும் எனக்குள்ளே என்னுள்ளுக்குள்ளே எழுத்து சரியான விட கிடைக்கவில்லை. தத்துவ அலசல் செய்து மேலும் சற்று தரைய உள்ளே வைத்து பார்த்தேன். அப்போது அங்கே பெரும் ஓரளமான 2 பயங்கர முனிகள் இந்த மனிதர்கள் மத்தியில் தோன்றி கொண்டிருப்பது வலிச்சிட்டு தெரிந்தது. நன்றி அம்மா, நன்றி நன்றி அம்மா. இந்த நேரத்துல கண்ணாடி போடாமலும் வாசிக்கிறா, அது ஒரு சிறப்பு நவயோதியக்கா. கண்ணாடி போட மாட்டேன், நேற்று கொஞ்சம் அவருக்கு உடம்பு இது இல்ல. நன்றி அம்மா. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து கண்டு விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. ஆமா, வேறு யாராவது கருத்து சொல்ல வணக்கம். வணக்கம். பேசுறீங்களா? சொல்லுங்க. வாழ்த்துக்கள் நவஜோதி. இன்றைய காலகட்டத்துல தாய் தகப்பனை பார்க்காம, தாய் தகப்பன வரலாறுகளை படிக்காமல், அவங்களோட எழுத்துக்களை வாசிக்காமல் கைவிடப்பட்ட நிலையில இவ்வளவு காலத்துக்கும் பிற்பாடு உங்களோட அப்பாட ஞாபகமா இதை செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் அம்மா. யூஆர் கிரேட் லேடி. ராஜேஷ் அக்கா, ராஜேஷ் அக்கா தான் கேட்டவன் நேற்று. பாவம், அவன் நம்ப மாட்டீங்க, 8ஆம் தேதி அவருக்கு அங்க வர முடியாம ட்ரெயின் இல்லாம போயிட்டு, அப்ப அவன் ஸ்பீச் பண்ண இல்லாம போயிட்டு, நான் இங்க வீட்டை வந்த உடனே ஒரே அழுக, நம்பவே மாட்டீங்க. அப்ப எனக்கு கவலையா இருந்தது. அவன் கூடுதலான இந்த ஃபாதர்ல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறா போல, மிகவும் அப்ப யோகாவும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவ்வளவுத்துல வெதும்பி இதண்டினா. நான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் நீங்கள் என்னென்ன என்னுடைய ஃபாதரை பற்றி அங்க நீங்க பேச வேணும் என்று நீங்க ஜோசி தெரிஞ்சீங்களோ, நாங்கள் வியாழக்கிழமை இதுல அழகாக செய்வோம் சொன்ன. அதுக்கு பிறகுதான் அவருக்கு எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமாக அவ இன்றைக்கு அருமையான ஒரு நல்ல
அதாவது பல விடயங்களை பற்றி கூறியது, எனக்கும் தெரியாத விடயங்களை கூறியிருந்தா மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. நன்றி ராஜேஷ் அக்கா, உங்களுக்கு ராஜேஷ் அக்கா, யூ லுக் கிரேட், யூ லுக் பியூட்டிஃபுல். உண்மையிலே இந்த வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல எனக்கு பெரிய ஒரு ஹீரோண்டா அது நீங்க தான் ராஜேஷ் அக்கா. உங்ககிட்ட இருந்து படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. தேங்க்யூ வெரி மச் நவஜோதி. ஆசீர்வாதங்களும் என்னுடைய அன்பும் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்கள் கெட்டிக்கார பிள்ளை, குடும்பத்தோட ஒரு ஒரு பாரம்பரிய சொத்தை வெளியில கொண்டு வந்ததுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள். எல்லாம் ஒரு ஒரு தாய் தகப்பனுடைய அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, அவங்களோட வே ஆஃப் லைஃப், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ரைட்டிங், இதுகளை வெளியில கொண்டதுக்கு நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. பாய். நன்றி. வேற யாராவது திருமகள் இருக்குமா? அப்போ தெரியும். அனைவருக்கும் வணக்கம். மூத்த எழுத்தாளருடைய அறிமுகத்தை இன்னும் ஒரு மூத்த எழுத்தாளர் வாயிலாக கேட்பதற்கு உண்மையில் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். மிக அற்புதமாக இவ்வாறான அரங்கங்கள் மிக குறைவு. ஒரு எழுத்தாளரை பற்றி ஒரு எழுத்தாளர் விமர்சனம் செய்வது என்பது உண்மையில் காண கிடைக்காதது. அதுவும் ஒரு இருவரும் அற்புதமான எழுத்தாளர்கள். அந்த வகையிலே நான் மிக மகிழ்வடைகிறேன். பல விடயங்களை நான் அறிந்திருக்கிறேன். அகத்தியர் புனைப்பெயரான்று நான் ஆரம்பத்திலே கேட்டிருந்தேன் நவஜோதி சௌதரியிடம். அவ்வாறு இல்லை. நான் அவருடைய கதைகளை ஏற்கனவே நான் படித்திருக்கிறேன், பத்திரிகைகளில் வாசித்திருக்கிறேன், அவ்வாறு அறிந்திருக்கிறேன். ஆனாலும் கூட நீங்கள் கூறிய விவரங்கள் அதிகம், அதை விட அதிகமாக கூறியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றாக இருந்தது. இந்த வயது கூட நாங்கள் எல்லாம் 40களிலே கண்ணாடி அணிய தொடங்கிவிட்டோம். அவ்வாறு இருக்கும்போது உண்மையில் அம்மா கண்ணாடியும் போடாமல் அழகாக அவருடைய கணவன் நூலை எடுத்து வாசித்தது உண்மையை செலுத்த வைத்தது. நிச்சயமாக இவருடைய 100வது பிறந்த நாளுக்கு நாங்கள் அனைவரும் மீண்டும் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது. இறைவன் அவ்வளவு ஆரோக்கியத்தையும் அந்த நீண்ட ஆயுளையும் நினைத்தது ஆரோக்கியத்தையும் நிறைந்த சந்தோஷத்தையும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற அனைவர் சார்பாக இயற்கை முறைவனையும் வேண்டுகிறேன். அவருக்காக உண்மையில் ஒரு அழகான ஒரு குடும்ப உறவை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதிலும் ஒரு தாயை கவனிக்காத ஒரு மகள் பற்றிய ஒரு உறவு பற்றிய கதையைத்தான் நவஜோதி சௌதரி தன்னுடைய சிறுகதை தொகுதியில 1வது கதையாக வெளியிட்டுள்ளது. அந்த மன அழுத்தம் எவ்வளவு இருந்திருக்கும், அந்த உறவை ஒரு தாயை கொடுமைப்படுத்தின ஒரு மகளுடைய கதை. உண்மையில் அதை படிக்கும் போதே சரியான மனதை கடினமாக இருந்தது. ஆனால் அவர் எவ்வாறு தன்னுடைய அம்மாவை கவனிக்கிறார் என்பதை எல்லோரும் அறியக்கூடியதாக அவர் அந்த முதல் நூலை அவருக்கு அளித்து பெருமைப்படுத்தி இருந்தார். அழகான ஒரு உறவை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி. அதை விட இந்த ராஜேஷ் அக்கா வந்து இவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளர் பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. வந்து இந்த இடத்தில் உரையாற்றியதும் தன்னுடைய உணர்வுகளை பகிர்வு செய்ததும் உண்மையில் ஆரோக்கியமான சிந்தனை. மிக்க மிக மகிழ்வடைகிறேன். நவஜோதி சௌதரிக்கும் பாம்புவன் தொலைக்காட்சி எங்கள் நடாமோகன் அண்ணாவிற்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்வடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமகள். மிக அழகாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தீர்கள். அதாவது 100வது ஆண்டுக்கும் இருக்கணும், அம்மாவுக்கு நல்ல சுகமா இருக்கணும் என்றது எனக்கு நல்ல விருப்பம். உண்மையாக நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டுது. 100வது அவருடைய ஆண்டு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கின்றது. நாங்கள் அவரையும் ஒரு பிரமாண்டமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு வந்து நீங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கும் அழைப்பு அனுப்புகள், நிச்சயமாக கலந்து கொள்வோம். நிச்சயம். நன்றி நன்றி. ஆமாம், நீங்கள் இப்ப கூறும் பொழுது அது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் தந்திருக்கு. ஆமாம், நன்றி நன்றி திருமகள். நாங்கள் மிக்க நன்றி. நம்முடைய நேரம் நெருங்குவதால் நாங்க கொஞ்சம் எடுத்து விட்டோம்னு நினைக்கிறேன். திரு நடாமோகன், தண்டிகை, ராஜேஷ் அக்கா இன்னும் கூறலாமன்னு கூறுவீங்களோ இல்லாட்ட ஏதாவது கூற வேணுமா? என்னுடைய ஆவல் என்றால் இவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் முடிந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிறுகதையில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆங்கிலத்தில் இந்த இளம் தலைமுறைக்கு தெரியல. இப்ப என்னுடைய சிறுகதைகள் 1-20 இங்கிலீஷ் கதைகள் இருக்கு. அதுல ஒரு 15 டிரான்ஸ்லேஷன். அது இலங்கையில பந்தய வாசித்தார். அவர் கேட்ட ஒரு கதை கேட்டார். நான் எல்லாத்தையும் அனுப்பி கொடுத்தேன். பெரிய சந்தோஷம் இருக்கு. ஒவ்வொரு மாதமும் போட போறேன் கதையை. ஏன்னா இலங்கை தமிழில் இருக்கக்கூடிய
ஆங்கிலம் படிக்கலாம் சிவகங்கள் வந்து கருத்திரத்தை படிச்சுட்டாங்க. ஸோ அப்படி நாங்கள் இந்த அகத்தியர் எழுத்துக்கள்ல சில இதுகளை கட்டாயம் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதை நீங்கள் செய்ய சந்தோஷப்படுவோம். ஆமா, நிச்சயமாக இந்த இதை விரைவில் நாங்கள் செய்ய வேண்டும், பார்ப்போம். உங்களுக்கு நன்றி இந்த அந்த கருத்துக்களை கூறுவதற்கு. ஆமா, நாங்கள் நேரம் நெருங்குவதால் நிறைவு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். நல்ல கருத்துக்களும் நல்ல இப்ப திருமகள் வந்த உடனே எனக்கு என்ன ஒரு யோசனை வந்துட்டுது. இப்பதான் செய்தது நாவல் வெளியிட்டாங்க, ஆனா 100வது ஆண்டும் கிட்டுகிறபடியால் அதனை செய்வோம் என்று நான் நம்புகின்றேன். ஆனா அம்மாவுக்கு நல்ல நிறைந்த சுகம் இருக்கும் என்றதான் முக்கியமாக இருக்கிறது. நன்றி, நன்றி உங்களுக்கு. திருநெடாமோகன் அவர்கள் நிறைவுக்கு வந்தபடினால அடுத்த அங்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வந்ததுக்கு பிறகு நடாமோகன் என் கதைப்பான். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நிறைவுபடுத்தி விடுங்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தால் பல கேள்விகள் இருக்கின்றன, அவற்றை பின்னர் தொடர்கிறேன். தொகுப்பாளர் நிறைவு செய்து வைத்ததுக்கு பிறகு வந்து வளமை போல பேசி தலை சொல்கிறதான். இன்றைக்கு அப்படியே அதை விட்டு விடுவோம். மீண்டும் சந்திக்கலாம், மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் முடிச்சுட்டேனா? நாலு தெரிஞ்ச நீங்க நிறைவுக்கு வந்து விட்டோம், நிறைவுக்கு வந்து விட்டோம், வந்து விட்டோம். நாங்க விடை பெறுவோம், பிரச்சனை இல்லை. அது இப்போ அது நேரம் தருகிற போது பின்னாடி இல்ல, அதைத்தான் அதை சரியாக சொல்லவில்லை. நீங்கள் வந்த போயிரதம் கிங்ஸ்பரியா குயின்ஸ்பரியா குயின்ஸ் பார்க்கில் நின்று விட்டது. அப்போ அந்த ஒலியை கூட ராஜேஷ் அக்கா போட்டு காட்டினார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது, இனி ஓடாது, இதுக்கு மேலே ட்ரெயின் இல்லை, எல்லாம் நின்றுட்டது, ஏதோ பிரச்சனைன்றது. நான் சொன்னேன் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பஸ் இருக்கும். அவர் சொன்னார், ஐயோ இது நின்றுட்டு தான், இனி ஓட. ஆனால் இவர்கள் மேடையில் அதே போல் அறிமுகம் செய்ய சொன்னார். நான் இப்போ காப்பாக்கு 20 நிமிஷம் நடந்து திருப்பி 20 நிமிஷம் வர 40 நிமிஷம் ஆயிட்டுது. அது நான் நிறுத்தி போட்டு கீழே வந்துட்டு இருந்துட்டு திருப்பி வெளியில் வந்து உங்களை தொடர்பு கொண்டேன். என்னென்றால் சரி இந்த வேலை முடிஞ்சு தானே உங்களை வந்து காரில் ஏற்றிட்டு வருவோம்ண்டு. அது நீங்கள் டியூப்பில் இருந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல நான் வாய்ஸ் மெயில் விட்டுனா திருப்பி எனக்கு எடுங்க எங்கே நிற்கிறீங்களன்னு நீங்கள் பதிலே தரவில்லை என்று வரைக்கும் இருக்கலாம். அதுதான் காரணம். அதை இதில்லை. அது மண்டபத்தில் நான் திரும்ப யோகரட்னம் அவர்களிடம் சொல்லி இருந்தேன். அதை இதுதான் நடந்தது, அதனுடைய சரியாக அறிவிச்சு கொள்ளுங்கோ, அவர் வந்து முக்காவாசி தூரம் வந்துட்டு தான் திரும்பி போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. இப்போ இன்றும் அது சொல்லப்படவில்லை. நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டி வந்து விட்டது என்று சொன்னத காரணம் அல்ல, பயணத்தடையால் ஏற்பட்ட சிக்கல் தான் அதுக்கு காரணம். சரி, மீண்டும் சிறப்பான இன்று ஒரு 3 hours ஒன்றும் செய்ய முடியல. ஏனென்றால் அவ்வளவு புத்தகம் எல்லாம் ஆயிடுச்சு. இனிமேல் இப்படி புத்தக வெளியீட்டாளர்கிட்ட சொல்றானே ஊபர் அக்கௌண்ட்டை தாங்க வாரணுண்டு, அதுல இருந்து வெளியில இருந்து ஊபர் அடிச்சு வர வேண்டியதுதான். இல்ல அதிகமாக வாரவா இங்க கரோக்கெல்லாம் வெம்பிளிக்கு வந்திருக்கிறா பல தடவை. இல்லையே, ட்ரெயின் நின்று போச்சு, இனி டாக்ஸி தான் எப்படி சரி. இருந்தாலும் இன்று அந்த நிறைவு பதிவாக வந்தது. அன்று மேடையிலும் 2-3 தடவைகள் உங்கள் பெயரை சுசீந்திரன் அவர்களும் உச்சரித்தார்கள், நித்யானந்தன் அவர்களும் உச்சரித்தார்கள். உங்களுக்கு தான் கூட அதில் பங்கேற்று அவர் பற்றி பேசுவதற்கு முடியும், அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்போ அந்த மேடையில் பல தடவை உங்கள் பெயர் உச்சரிக்கப்பட்டதே ஒரு பெருமைதான். ஆம், சரி. இல்லை, அது சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதில் குறிப்பிட்டேன். பலர் வெளிக்கிடாமலே டிராஃபிக் திரும்பி போகிறோம் என்று சொல்லி அடிக்கிற பிளான்கள் பேச்சாளர்களை பார்த்துருக்குறோம். வீட்டிலேருந்து உடுப்பு மாற்றாமலே சொல்லுவார்கள், பாரி வழியிலேருந்து திரும்பினோம் ஐயோ என்றெல்லாம் குளறுவதையெல்லாம் நேரடியாக பார்த்துருக்குறோம். அந்த விதத்தில் இந்த உண்மையை நான் சொல்ல வேண்டும். செய்து கொண்டு வாக்கிங் ஸ்டிக்கோட ஸ்டேட்டஸ் எல்லாம் ஓடி வாங்கி அவனுக்கு பார்க்க நீ பண்ணி போட்டான். சிறப்பு. மிகுந்த மகிழ்ச்சி. இன்னும் ஒரு தடவை அகசியர் பற்றி பேசுகிற போது என்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
நிறைவான கருத்து சொல்லி இல்லையோ பேச்சாளரும் தொகுப்பாளர்? நிறைவான கருத்துக்கள் என்றால் இப்படியான கலந்துரையாடல் இருக்க வேண்டும். பழைய எழுத்தாளர்களை நாங்கள் மறக்கக்கூடாது. அவர்கள் எழுத்துக்களை நாங்கள் முடியுமான வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவான டிரான்ஸ்லேட் பண்ணி இளம் தலைமுறை கொடுக்க வேண்டும். இப்போ என்னுடைய அனுபவத்தில் முதலாவது நாவலை டிரான்ஸ்லேட் பண்ண இந்தியாக்காரன் களவெடுத்து தான் படம் எடுத்து 2வது நாவல் வருது. அதை மாஸ்டர் பீஸ் வந்து வெள்ளக்கார பத்திரிகை சொல்கிற அளவுக்கு எங்களோட கதை கதை வேர்ல்ட் கிளாஸ் நாவல் அந்த சொல்லுது. ஸோ அப்படி இவர் அந்த நாவல் இருக்கு இல்லையா, அந்த நாவல் ஏலியன் சூழல் மனத பொருளியன் நாவல், அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அது செய்ய வேணும். இல்லையா நாங்கள் வந்து காய்ச்சிட்டு போகிற பிரியோசனம் இல்லை. இப்போ நான் எந்த நாவலை சொல்றீங்க? இந்த எரிமலை பாதையில் இருக்குல்ல, எல்லாரும் அந்த சாப்பின் தான் கட்டுறது. அந்த நாவல் தான் முதலாவது நாவல், கௌரவ கொலை இலங்கையில் எழுதப்பட்ட நாவல். ஸோ அதுல எவ்வளவு விஷயம் இருக்கும் அந்த நாவல். அந்த சொசைட்டி என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுது, என்ன மாதிரி இன்னும் ஒரு கொடூரத்துக்குள்ளே எல்லாம் போட்டு ஒரு பகுதி ஒரு பக்கம் மாறிக்கொண்டு போகுது, ஒரு பக்கம் அப்படியே இருக்குது. அதுதான் அவர்கள் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணோம். இல்லையாண்டா நாங்கள் இன்னும் நீங்கள் இல்லாம போன பிறகு யாரும் ஒருபடி கதைக்கு போயிடும். நாவல் இருக்கும், பிரிட்டிஷ் லைப்ரரியில இருக்கும். அம்மா அதான் எல்லா உங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா எழுத்தாளரும் நான் சொல்ற விஷயம் தான். இது ப்ளீஸ் டிரான்ஸ்லேட். எங்கிற ஹிஸ்டரியை நாங்கள் எங்கிற இளந்தலைமுறைக்கு வச்சுட்டு போகணும். இன்றைக்கு படிக்காட்டாலும் அது 3 தலைமுறைக்கு பிறகு படிக்க போகுது. 400-500 இயர்ஸுக்கு எழுதப்பட்ட இங்கிலீஷ் நாவலெல்லாம் இன்றைக்கு இப்படி பண்ணி போடுறாங்க. எத்தனை தலைமுறைக்கு படிக்கிறோம். நாங்கள் இலங்கை இருந்து வரைக்கும் எவ்வளவு சரித்திரத்தோட வளர்த்துறோம். எங்களுக்கு நடந்த சரித்திரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த சரித்திரம் வேறு எந்த சொசைட்டிக்கு நடக்க, அதுகளை நாங்கள் வேறு கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கோம். அதுகளை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணோம் தான் என்னுடைய வேண்டுகோள் இளந்தலைமை. நன்றி. ஆமாம், இது எங்களுக்கு இந்த இடம் தந்ததுக்கு நடாமவனுக்கு மிகவும் நன்றி. ஏன்னா ஒரு கூட்டம் நடந்துட்டு இன்னொரு கூட்டத்துக்கு பிறகு அவங்க இடம் தந்ததுக்கு மிகவும் நன்றிப்பா. நன்றி. ஆமா, முக்கியமாக ஆமா நான் கேட்டோன்னா அது ஒரு தடையும் இல்லாமலுக்கு நீங்களும் கவலைப்பட்டீங்களானே. அப்ப அதுல நான் உடனே அந்த அதை போட்ட உடனே அதில் எதுவுமே சொல்லல. அது எப்போதுமே களமமைத்து தாரவர், அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். முதற்க நான் நடாமனுப்பாளர்களுக்கும் நன்றியை கூறி இதில் கலந்து சிறப்பித்த ரா விஜயகௌரி, சர்வா லோகேஸ்வரி, தர்ஷினி, சாந்தினி, கிரேஷிதா மற்றும் திருமகள் ஆகியோருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து, மீண்டும் அம்மாவும் இருக்கிறா, அவருக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்ததுக்கு அவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து, மீண்டும் 644வது மகரந்த சித்திர நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் திரு நடாமோகன் அவர்களுக்கு நன்றி. ஆமா, நேரத்தை எடுத்துட்டோம் போயிட்டு. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நவஜோதி யோகரட்னம் அவர்கள் தொகுப்பில் இடம்பெற்ற மகரந்த சித்திரல் 643வது பாகம் பார்த்திருந்தோம். இன்று சற்று நேரத்தில் யூடியூபில் FA TV தமிழ் லண்டன் என்ற குறியீட்டு பெயரில் நீங்கள் இந்த பதிவை பெற்றுக்கொள்ளலாம். FATV தமிழ் லண்டன் என்ற குறியீட்டு பெயரில் இந்த பதிவை பெற்றுக்கொள்ளலாம். ஆர்வமுள்ளவர்கள் இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி விடை தருகிறோம். மீண்டும் நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். மகிழ்ச்சி. தொடர்ந்து சன்ரைஸின் இரவு செய்திகளோடு சந்தித்து இன்றைய நாளினுடைய சிறப்பு நிகழ்வுகளை நேரலையிலிருந்து நிறைவு செய்து வைத்து விடைபெறப் போகிறோம்.